தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் தமிழ்நாடு 17வது சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 ஏப்ரல் 23 அன்று நடைபெற இருக்கிறது. சுமார் 234 தொகுதிகளில் இன்றைக்கு இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. நாம் இந்த நாளில் தமிழ்நாட்டின் தேர்தலுக்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். தேர்தலானது நியாயத்தோடு நடைபெறும்படியாக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். தேர்தல் ஆணையம் முழு நேர்மையோடு நடைபெறத்தக்கதான கிருபையை கத்தர் ஊற்றும்படியாய் நான் ஜெபிப்போம். எந்த ஒரு மோசடியும் இல்லாமல் நடத்தப்பட நியாயமாய் உண்மையாய் வெளிப்படையாய் தேர்தல் நடைபெற கத்தர் உதவி செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம். பொய்யான வாக்குறுதிகளை நம்பி மக்கள் ஏமாறாதபடி அவர்கள் உண்மையாய் தெய்வீக ஞானத்தோடு அவர்கள் இந்த தேர்தலை எதிர்கொண்டு அந்த வாக்களிக்கத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம். வாக்கு நடைபெறுகிற இடத்திலே அதிகாரிகள் நேர்மையுடனும் உண்மையுடனும் நடந்து கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, தேர்தல் முடிவுகளும் அமைதியாக அறிவிக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஏற்ற ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் தந்து எல்லாரும் வாக்களிக்கவும் சரியான நபர்களை, தேவன் விரும்புகிற நபர்களை தேர்ந்தெடுத்து அடுத்த 5 ஆண்டுகள் தமிழ்நாடு அமைதலோடு ஆட்சி செய்யத்தக்கதான கிருபையை தேவன் ஊற்றும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்காக நாங்கள் தெய்வ சமூகத்தில் பாரத்தோடு வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எல்லா இடத்திலையும் ஆண்டவரே சட்டமன்ற தேர்தல் எங்கெங்கெல்லாம் நடைபெறுகிறதோ 234 தொகுதியிலும் ஆண்டவரே அமைதலோடு நடைபெற கத்தர் உதவி செய்யுங்க சுவாமி. நேர்மையோடும் உண்மையோடும் ஆண்டவரே அதிகாரிகள் ஆண்டவரே தங்களுடைய பணியை செய்ய கத்தர் உதவி செய்யுங்க. எந்த ஒரு பயம் இல்லாதபடிக்கு மக்கள் எல்லாரும் ஆண்டவரே போய் ஆண்டவரே தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய கத்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஆண்டவரே வாக்கை செலுத்தாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நல்ல ஞானத்தோடு ஆண்டவரே தமிழ்நாட்டுக்கு எந்த ஆட்சி வந்தால் நன்மை பயக்குமோ அந்த ஆட்சிக்கு நேராக ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே தங்களுடைய ஓட்டுகளை பதிவு பண்ண கத்தர் உதவி செய்யுங்க சுவாமி. அதனால் ஆண்டவரே அமைதலோடு நடைபெறட்டும் சுவாமி. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். வாக்கு எண்ணிக்கையை ஆண்டவரே நடைபெறுகிற நாளிலும் ஆண்டவரே தமிழ்நாட்டில் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை உண்டாகத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யுங்க. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி ஜெயத்தை கொடுக்கிற தேவன் எங்க தமிழ்நாட்டுக்கு ஆண்டவரே நீர் யாரை முன்குறித்து வைத்திருக்கிறீங்களோ, எந்த முதல்வரை முன்குறித்து வைத்திருக்கிறீங்களோ அவங்க எந்த ஒரு தடை இல்லாமல் வர கத்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.